48 நாளில் 40 நாள் தொடர்ந்து இது பண்ணினார், வயிற்று வலி போயிடுச்சு. அப்படி திருப்புகளை பரப்பணும்னு நினைச்சவரை ஒரு மகான் கூப்பிட்டார். அதே திருவண்ணாமலைக்கு மயில் பட்டார்னு கத்துது. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆஹா, காலையில் ரமண பகவான் வந்து நான் இப்போ சாமி உள்ளுக்குள்ளேயே பேசுகிறேன். வேல்மாறல் பூஜை பண்ணிங்கன்னா வீட்டில் தெய்வ நடமாட்ட கண்ணில் தெரியும். வள்ளி பிராட்டி சேர்ந்து திருப்புகள் பாடி உன்னை திருப்புகள் பாடச் சொன்னது நான் தான், இப்படிக்கு பொங்கின்னு கையெழுத்து போட்டு வள்ளிமலை சாமிகிட்ட கொடுத்தாங்க. இன்னைக்கும் அந்த அடியார் எங்கள் வேல்மாறல் சேவா அறக்கட்டளையில் சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம், ஐசியூவில் இருந்தவங்கள உட்கார வச்சது. பேச்சால் ஆகணும்னு திருச்செந்தூருக்கு போனேன். 10ஓட 11 போனேன். அடுத்த வருஷம் திருச்செந்தூர் மண்ணம் மிதிக்கும் போது ஆண்டவன் என்னை விஐபியாக தான் கூட்டிகிட்டு போனார். தொடர்ந்து வேல்மாறல் மகாமந்திரத்தை முருகனை மட்டுமே நினச்சி பாராயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் முயற்சியே பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கு வேல் தானாக வரும். காலையில் எழுந்திரிச்சு வேல்மாறல் படிச்சிங்களா, திருப்புகள் படிச்சிங்களா, வெளியே போகும்போது சாமி சொல்லுவார், உங்களை மிஞ்சிட்டு ஒரு வண்டி போகும், வண்டியில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், யாம் இருக்க பயமேன்னு முருகன் சொல்லுவார். வந்து அடித்து பிரேக் போட்டு நான் ஸ்கூட்டி விட்டால் மோதி இருப்பேன். உள்ளே பார்த்தா வேல் இருக்குது, உள்ளே பார்த்தா வேல் இருக்குது. அதுக்கு இப்படியா வந்து நிரூபிக்கணும்? இப்பேற்பட்ட மகா மந்திரத்தை அருணகிரிநாதர் மொத்தமாக உருவாக்கி கொடுத்தார். 16 கன்னிகள் இருக்கிற மாதிரி இந்த மந்திரத்தை கொடுத்தார். எத்தனைங்க? 16. கூட்டுனா என்ன வரும்? 1 + 6 7. 7 ஜென்மத்துக்கும் ஒருத்தனை எந்த வினையும் அண்டாத பண்ணுறதுக்காக சாமி இந்த அற்புதமான வேல் வகுப்பை கொடுத்தார். பிற்காலத்தில் ஒரு அற்புதமான ஒரு சித்தர் வந்தார். அவருடைய பேர் அர்த்தநாரி. தீராத வயிற்று வலி. ஒருத்தர் சொன்னார், நேராக பழனிமலைக்கு போ, 48 நாள் விரதம் இரு, தினமும் காலையில் முருகனுக்கு வேர்க்கும். அந்த கௌபீனம் ஒன்று வரும், சாமிக்கு கட்டியிருப்பாங்க கௌபீனம், அதெல்லாம் நனைஞ்சு கீழே பாத்திரத்தில் தண்ணி தேங்கும், சாமியினுடைய வேர்வை துளி. அதுவும் போகப்பெருமான் முருகனுக்கு பூஜை பண்ணுவதற்காக ஒரு சுனையை ஏற்படுத்தி இருக்கிறார். வரட்டு ஆறுன்னு பேர். புலிப்பாணி சித்தர் ஒவ்வொரு தடவையும் அங்கிருந்தால் தீர்த்தம் கொண்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுவார். இன்றைக்கும் பழனியில் அந்த தண்ணியை தவிர வேறு தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. அந்த தீர்த்தத்தையும் சாப்பிடு. ராக்கால சந்தனம், முருகனுக்கு மார்பலை சாத்தின சந்தனம் சாப்பிடு, வயிற்று வலி குணமாயிரும்னார். அர்த்தநாரி போனார். 48 நாளில் 40 நாள் தொடர்ந்து இது பண்ணினார், வயிற்று வலி போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு போகிறதுக்கு மனசு இல்லை, அங்கேயே உட்காந்துட்டார். அப்போது ஒரு பரதநாட்டியம் வைக்கிறாங்க. இப்போ இங்கே பரதநாட்டியம் நடந்ததில்லை, இந்த பரதநாட்டியம் அதே மாதிரி வச்சாங்க. வைக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க. அது என்ன பாட்டுன்னா திருப்புகள். என்ன பாட்டுங்க? திருப்புகள். திருப்புகள் பாட்டுன்னா அவருக்கு சந்தோஷம். காதில் கேட்டோன்னா என்னமோ பண்ணுது, நல்லா இருக்குது. ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடி யார்கள் பதமே துணையது என்று நாளும். இதே மாதிரி பாடவும் அந்த திருப்புகளுக்குள்ளே என்னமோ பண்ணிடுச்சு. இது என்னன்னு கேட்டார். திருப்புகழ்னார். நான் படிக்கணுமே, ஆனால் அவரை எழுத படிக்க தெரியாது. அதுக்கப்புறம் எழுத படிக்க தெரிஞ்சு திருப்புகளை பாடுறார். அன்னையிலிருந்து வாழ்க்கையை திருப்புகளுக்காகவே கொடுத்துட்றார். ஒவ்வொரு ஊரா திருப்புகளை பரப்பணும்னு போகிறார். அப்படி திருப்புகளை பரப்பணும்னு நினச்சவரை ஒரு மகான் கூப்பிட்டார். அதே திருவண்ணாமலைக்கு. இங்கே அதே திருவண்ணாமலைக்கு போகிறார். மலையில் ஏறுறார். ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், கலையில் அப்படியே கை வச்சு. யார்? ரமண பகவான். ரமண பகவான். சிவபெருமான் அங்கே இருக்காருன்னா சேஷாத்ரி சுவாமிகள் கணபதி ஸ்வரூபம். சேஷாத்ரி சுவாமிகள் கணபதி, ரமணன் முருகனுடைய ஸ்வரூபம். சமீபத்தில் வேல்மாறல் வழிபாடு திருவண்ணாமலையில் நடந்ததுங்க. அப்போ சத்ரு சம்ஹார திரிசதி ஹோமம் நடக்குது. எல்லா ஹோமத்திலும் இப்படி உட்கார்ந்துருக்குறோம். நானும் இப்படி உட்கார்ந்து அப்படி ஆகுதி போட்டுக்கிட்டே இருக்கும். திடீர்னு கண்ணுக்குள்ளே ரமண மகரிஷி அப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி கண்ணுக்குள்ளே தோணுது. ரமண மகரிஷி அப்படி உட்கார்ந்துருக்கிற மாதிரி தோணுது. இது கற்பனையாமல் இருக்கலாம், நம்மளுடைய திடீர்னு தோணுதே. சரி, ரமண பகவான் வந்துட்டார் போல, சரி அப்படின்னு சந்தோஷம். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ நம்ம பார்த்த ஞாபகம் போல் இருக்கு, வந்துட்டார்னு விட்டாச்சு. அந்த சத்ரு சம்ஹார ஹோமம் முடித்ததுக்கப்புறம் நாங்கள் ரமணாசிரமத்துக்கு போகிறோம். நானும் என்னுடைய மனைவி ரமணாசிரமத்துக்கு போகிறோம். உள்ளே கால் எடுத்து வைக்கிறோம், மயில் கத்துது. மயில் பட்டார்னு கத்துது. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆஹா, காலையில் ரமண பகவான் வந்து நான் இப்போ சாமி உள்ளுக்குள்ளேயே பேசுகிறேன். சாமிகிட்ட சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்களா வரலையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்தது உண்மையாக இருந்தால் நான் உங்களை கும்பிட்டு வெளியே போகும்போது இப்போ மயில் கத்துச்சு இல்லை, அதே மாதிரி கத்தணும்.
நான் எவ்வளோ பெரிய ஆள், யாருக்கு டெஸ்ட் வைக்கிறேன் பாருங்க. மனுஷனுடைய புத்தி அப்படித்தானே இருக்கும். சும்மா பண்ணும் அப்படின்ட்டு சாமியை கும்பிட்டு அப்படி கிராஸ் பண்ணி கால் எடுத்து வெளியே வச்சேன். வச்சுன்னு ஒரே ஒரு தடவை மயில் கத்துச்சு. அப்போவே எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல் இருக்கு, சாமி மன்னிச்சிருங்க, தெரியாத்தனமாக சொல்லிவிட்டேன், பரவாயில்ல அப்படின்ட்டு சுற்றி முற்றி அப்படியே கும்பிட்டு சாமி நெத்தியில் கொட்டுன மாதிரி ஒரு உண்மையை புரிய வச்சாருங்க. எல்லாம் கும்பிட்டு அங்கே ரமண பகவானுடைய படங்கள் மாட்டியிருக்கு. நான் எத்தனையோ தடவை ரமணாசிரம் போயிருக்கேன், அந்த இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் மனைவி என்னை கூப்பிட்டு போகிறாங்க. ஒவ்வொரு படமாக பார்த்துட்டு வரேன். ஒரு படத்தில் ரமண பகவான் மயில் மேலே உட்காந்து வேலை கையில் பிடிச்சி இப்படி உட்கார்ந்துருக்கிறார். பார்த்தோன்னே சிலுத்து போச்சு எனக்கு. அப்போவே நினச்சேன், வந்தது யார்? ரமண மகரிஷி தான். ஒன்று சொல்லட்டுமா, வேல்மாறல் பூஜை பண்ணிங்கன்னா வீட்டில் தெய்வ நடமாட்ட கண்ணில் தெரியும். திருப்புகள் படித்தா முருகன் தெரிவர், கண்ணில் தெரிவர். அப்படி ரமண பகவான் அர்த்தநாரிக்கு உபதேசம் பண்ணுறார். சேஷாத்ரி சுவாமி உபதேசம் பண்றார். நேராக வள்ளிமலைக்கு போனார். தவம் இருந்தார், முருகனை பார்த்தார், சித்தரானார், சித்த நிலைக்கு போனார். வள்ளிமலை சுவாமிகளை பற்றி சொல்லணும்னா ஒரு விஷயம் சொல்றேன். வள்ளி விராட்டி சேர்ந்து திருப்புகள் பாடி, உன்னை திருப்புகள் பாடச் சொன்னது நான் தான், இப்படிக்கு பொங்கின்னு கையெழுத்து போட்டு வள்ளிமலை சாமிகிட்ட கொடுத்தாங்க. அது இன்னைக்கும் பொங்கி மடாலயம்னு பொங்கியினுடைய சந்நிதி வள்ளிமலையில் இருக்கு. அப்பேற்பட்ட வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் முருகனுடைய திருவருள்னால சத்ரு சம்ஹார மகா திரிசதின்னு ஒரு மந்திரம் இருக்கு. திருச்செந்தூருக்கு பின்னாடி போனீங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் மேலே இயற்றப்பட்ட அகத்தியர் பூஜை பண்ண மகா மந்திரம். அந்த மந்திரத்தை தமிழிலே கொண்டு வரணுக்காக அருணகிரிநாதருடைய வேல் வகுப்பை கொண்டு முருகப்பெருமானுடைய உத்தரவினாலே மாற்றி 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 சொல்லக்கூடிய மந்திர வகையிலே உள்ளுக்குள்ளேயே எந்திரத்தை உருவாக்குறார். எந்திரத்தை உருவாக்கி கொடுத்தார். அது உருவாகி வெளியே வந்தபோது அந்த மந்திரத்துக்கு பெயர் வேல் மாறல் மகா மந்திரம். அது ஏன் சார் வேல் மாறல் மகா மந்திரம்னா, வாரியார் சாமி அழகா சொல்லுவார், படிக்கிறவன் வாழ்க்கை பூரா அது மாற்றும், அதனால அதுக்கு பேர் வேல் மாறல் மகா மந்திரம்னு சாமி பேர் வச்சார். இந்த வேல் மாறல் பாராயணம் பண்ணும்போது எதையுமே கேட்காதீங்க, எதையுமே கேட்க வேண்டாம். முருகனுக்கு எல்லாமே தெரியும். அது தெரியாமல் உங்களை கூட்டு வந்து இங்கே உட்கார வைக்கல, எதையோன்னு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறார், அதனால் கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம், உட்கார்ந்துருங்க. அந்த மகா மந்திரத்தை பாராயணம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே முருகா உன் அருள் இருந்தால் போதும், அது மட்டும் வேற எதுவும் வேண்டாம், முருகனுடைய அருள் இருந்தால் எனக்கு போதும். இந்த மந்திரம் பாராயணம் பண்ண உடம்புக்குள்ளே வெப்பம் ஏறும், ஏன்னா சுவாமியினுடைய வேல் வரும். அதே மாதிரி கையில் வேல் இருக்கிறதா நினச்சிக்கணும், கையில் வேல் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு முருகனை நினச்சி இந்த மந்திரத்தை சொல்ல தொடங்கணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கேயே நிறையா பேர் அந்த அனுபவத்தை பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டில் வேலே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வேலை இல்லை, வீட்டில் போய் தொடர்ந்து வேல்மாறல் மகாமந்திரத்தை முருகனை மட்டுமே நினச்சி பாராயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் முயற்சியே பண்ணாமல் உங்கள் வீட்டுக்கு வேல் தானாக வரும். நிறைய பேர் இருப்பீங்க, உங்கள் வீட்டில் தானாக வேல் வந்தவங்க எத்தனை பேர் இருப்பீங்கன்னு தெரியாது. தானாக வேல் வந்திருக்கும், வேல்மாறல் பாராயணம் பண்ணால் வேல் வரும். அது மட்டும் இல்லை, வேல்மாறல் பாராயணம் பண்ணால் முருகனே வருவார். முருகனுக்கு எத்தனை முகம்? 6 முகம். முருகன் 6 முகத்தோடு நிற்பார். இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா வேல்மாறல் மகாமந்திரத்தில் 14 வார்த்தைகள் வரக்கூடியது 140 தடவை இருக்குது. 140 தடவை. 16 வார்த்தைகள் வர்றது ஒரு தடவை இருக்குது. 15 வார்த்தைகள் வர்றது 75 தடவை இருக்குது. மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரும்? மயக்கம் வரும் சார். கால்குலேட்டர் எல்லாமே இத்தனை நம்பரை கொடுத்து கூட்டுங்கிறீங்க அப்படின்னா, மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா 6ங்கிற நம்பர் வந்து நிற்கும். உங்களுக்கு யாரு கெடுதல் நினைப்பா? இந்த பக்கத்து வீட்டுக்காரன் தான், வேற யாரு? ஒருத்தருடைய சத்ரு அவங்களுக்கு தான் கெட்டது பண்ணணும். நம்மளுடைய எதிரி வெளியே உள்ளதா இருக்கிறார். நம்மளுடைய கடுமையான வினைதான் நம்மளுடைய எதிரி. இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணா கூட இருக்கக்கூடிய கர்ம வினைய சாமி தகர்த்தெறிவாரா சொல்றார். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரின் அடுத்த வகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும். கூட இருக்கக்கூடிய வினைய ஓட்ட விடும். சாமி எங்களுக்கு வழியே தெரியல, கவலையே படாதீங்க. அந்த மந்திரத்துல ஒரு வரி வரும், தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வளத்தும் இரு உரத்தும் அருகடுத்திரவு பகற்றது துணையதாகும். சாமி
இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தினால எவ்வளவு அதிசயங்களை பண்ணியிருக்கார். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வேல்மாறல் சேவா அறக்கட்டளைன்னு ஒன்று வச்சுருக்கிறோம். அந்த அறக்கட்டளையின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரில் நடத்துகிறோம். இந்த வேல்மாறல் பாராயணம் பண்ணி விபூதி கொடுப்போம். அந்த விபூதி இருக்கும். அந்த விபூதி ஐசியூவில் படுத்திருந்த ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட அந்த ஒரு சிட்டிகை விபூதி போச்சு. வேல்மாறல் பாராயணம் பண்ணது, வேல்மாறல் வழிபாட்டில். டாக்டர் சொன்னார் 3 நாள் தாங்க ஐசியூவில் வைக்க முடியும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டு போங்கன்னார். இன்னைக்கும் அந்த அடியார் எங்கள் வேல்மாறல் சேவா அறக்கட்டளையில் சேவை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. காரணம் ஐசியூவில் இருந்தவங்கள உட்கார வச்சது. அது மட்டும் இல்லை, ஐசியூவில் குழந்தை ஆக்சிஜன் மாஸ்க் வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா என்னோட யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த போட்டிருக்கிறாங்க அந்த பதிவை. அந்த அம்மா வெளியே உட்காந்து இந்த வேல்மாறல் மகாமந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தை ஐசியூவில் மாஸ்க் வச்சுருக்குது. அந்த டாக்டர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, முருகன் என் கூட இருக்கிறான், இந்த வேல்மாறல் மகாமந்திரம் என் கூட இருக்குன்னு தொடர்ந்து பாராயணம் பண்ணுறாங்க. வெடிய வெடிய மறாவது நாள் எந்த குழந்தை மாஸ்க் வச்சா பொழைக்கும்னு சொன்னாங்களோ அதே குழந்தை மாஸ்கை வச்சு விளையாடிட்டு இருந்தது ஐசியூவில். இதெல்லாம் நிறைய இன்னும் எத்தனையோ அற்புதங்கள். எங்கள் வேல்மாறல் சேவா அறக்கட்டளையினுடைய அடியார்கள் எத்தனையோ பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் வந்துடுவாங்க. சென்னை, தருமபுரி, எங்கெங்கோ இருந்து வந்துடுவாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்குங்க. அத்தனை பேர் சேவை பண்ணுவாங்க. சேவை பண்ணிட்டு அந்த விட்டு போகும்போது மனசு வராது. வெடிய வெடிய கண்முழிச்சு வேலை பார்த்துட்டு போகும்போது சொல்லுவாங்க, ஏதேதோ பாரமோடு வந்தாங்க. என் மாதத்தில் ஒரு நாள் வேல்மாறல் பூஜையில் கலந்துக்கிட்டோம்னா மனசு அப்படியே லேசாயிடுது, எங்கள் முருகன் கூட இருக்காங்கிறத உணர்த்திடுறாரு அப்படின்னு. என்ன வேணுமோ கொடுக்குங்க. முருகனை நீங்கள் அத்தனை பேரும் முருகன்ட்ட உட்காந்து இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணிட்டீங்கல்ல, பாராயணம் பண்ண அத்தனை பேரையும் முருகப்பெருமான் கைதூக்கி உங்களை குப்பையில் இருக்கிறவன கோபுரத்தில் வச்சு அழகு பார்க்காம விடமாட்டார். அது முருகனுடைய குணம். முருகனுடைய குணம் அனுபவித்து சொல்கிறேன் நான், வார்த்தைக்காக சொல்லலை. ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து முருகன் எனக்கு பணம் கொடுத்துருந்தா நான் பெருசாக எடுத்திருக்க மாட்டேன், வேலை கொடுத்துருந்தா பெருசாக எடுத்திருக்க மாட்டேன். என் திறமைக்கு வாய்ப்பு கொடுத்தது முருகன் தான் கொடுத்தார். பேச்சால் ஆகணும்னு திருச்செந்தூருக்கு போனேன். 10ஓட 11 போனேன். யாருக்கும் என்ன அப்போ தெரியாது. இப்போ மட்டும் தெரியுமான்னு கேட்கக்கூடாது. அப்போ யாருக்கும் தெரியாது. கூட்டத்தோட கூட்டமாக நெரிசி உட்காந்து திருச்செந்தூர் முருகனை சண்முகர் அங்கே இருக்கிறார். பார்த்த உன்னையே கண்ணில் தண்ணி வந்துடும். அப்படியே தண்ணி வந்துடும். வேற எதுவும் கேட்க தோணாது. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலை ஆண் மகனே வேலையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உனை சரண் அடைந்தேன் கந்தையா, வாழ்வில் நலமனைத்தும் சேர அருள்வாய் முருகையா. நான் எதையுமே முருகன்கிட்ட கேட்டதில்லை, இப்பவும் கேட்கறது கிடையாது. ஒரே ஒரு தடவை முருகனை போய் பார்த்தேன். கண்ணில் தாரையாக தண்ணி வந்தது. ஏன் வந்ததுன்னு தெரியாது. வெளியே வந்தேன். அடுத்த வருஷம் திருச்செந்தூர் மண்ணை மிதிக்கும் போது ஆண்டவன் என்னை விஐபியாக தான் கூட்டிகிட்டு போனார். நான் முருகன் எனக்கு பணம் கொடுத்துருந்தா பெருசாக நினச்சிருக்க மாட்டேன். எனக்கு திறமைக்கு கொடுத்தார். என் பேசக்கூடிய திறமைக்கு முருகன் வாய்ப்பு கொடுத்தார். அதுவும் வடிவேலனை பேசுறதுக்காகவே எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். நான் எப்போ முருகன்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், இந்த உடம்பும் உயிரும் உனக்காகவே போகணும். உயிர் உள்ள வரைக்கும் உன்னைய பேசணும். நான் இன்றைக்கே அதான் சொல்கிறேன். சாமிகிட்ட எதையுமே கேட்கல, உங்கள்கிட்டையும் அதுதான் நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் உட்காந்து இவ்வளவு தூரம் கேட்டீங்களே, நிறைவாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். முருகன்கிட்ட மட்டும் போய் உட்காந்துட்டீங்கன்னு வைங்க, போய் அப்படி ஓரமாக உட்காந்துட்டிங்கன்னா சோதிப்பார் நிறையா. முருகன் சோதிப்பார். ஏன் சோதிக்கிறார்? சேர்த்து வச்சிருக்கமே பாவம் மூட்டை, அதை நெருப்புனால தான் எரிக்கணும். ஆனால் எவ்வளவு சோதனை வந்தாலும் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்கள் கூட ஒரு கை இல்லை 12 கை உங்கள் கூட இருக்குது. மறந்துடாதீங்க. ஒருபோதும் சாமி கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். காலையில் எழுந்திரிச்சு வேல்மாறல் படிச்சிங்களா, திருப்புகள் படிச்சிங்களா, வெளியே போகும்போது சாமி சொல்லுவார், கவலைப்படாது, உங்களோட நான் இருக்கேன். வெளியே போகும்போதே வேல் நிற்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த பாராயணம் முடித்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் முருகன் உட்கார்ந்துருப்பார். அழகுக்காக சொல்ல, அனுபவிச்சதை சொல்கிறேன். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்களேன்.
இந்த வேல்மாறல் புத்தகத்தை வண்டியில் போகும்போது சொல்லிகிட்டே போங்க. முருகா, இந்த மந்திரத்தை நீ கேட்டியா உண்மையாலுமேனா? உங்களை மிஞ்சிட்டு ஒரு வண்டி போகும், வண்டியில் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், யாம் இருக்க பயமேன்னு முருகன் சொல்லுவேன். நான் வால்பாறையில், எங்கள் சொந்த ஊர் வால்பாறைங்க, பெண்டில் இப்படி ஸ்கூட்டியில் போய்கிட்டே இருக்கேன். ஸ்கூட்டியில் போகும்போது உள்ளுக்குள்ளே பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குது, பித்துக்குளி முருகதாசோடைய பாட்டு. காந்தமாகவே என்னை நீ கவர்ந்து விட்டனே முருகா, காந்தமாகவே. காந்த மாதிரி இழுத்துட்ட. போகும்போது எனக்கு யோசனை, ஆமாம் நம்ம பாட்டுக்கு சொல்கிறோமே முருகன் பேசுகிறதெல்லாம் கேட்பாருன்னு. உண்மையாலே கேட்பாரோ? நான் இப்போ சொல்கிறேன், முருகா, நான் இப்போ பேசுகிறத நீ கேட்குறன்னா என் முன்னாடி நீ வேல் மாதிரி வந்து நிற்கணும், வேலை நான் பார்க்கணும். இதை பேசிக்கிட்டே பெண்டை மறந்துட்டேன். பெண்டில் இப்படி திரும்பின என் முன்னாடி வந்து ஒரு டாட்டா கார் நிற்கிது, அந்த ஜீப் கார் நிற்கிது. வந்து அடித்து பிரேக் போட்டு நான் ஸ்கூட்டி விட்டால் மோதி இருப்பேன். உள்ளே பார்த்தா வேல் இருக்குது. அதுக்கு இப்படியா வந்து நிரூபிக்கணும்? சொல்லிட்டு இப்படி மேலே பெண்டில் திரும்புகிறேன், ஒரு லாரி வருது, மேலே எழுதியிருக்கு செந்திலாண்டவன் துணைன்னு. இதெல்லாம் கேட்கும்போது இது ஏன் மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாதா? இதெல்லாம் அந்த நம்பிக்கை. ஒன்று சொல்லட்டுமாங்க,